ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா பொடியெல்லாம் மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வரைக்கும் வச்சாதான் மட்டன் நல்லா வேகும். இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.